குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி கிளாஸில் வந்து சீவ் ஆஃப் எரட்டோஸ்தெனஸ் செக்ஷனில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, ஃபார் n greater than 1 show that every prime divisor of n factorial plus 1 is odd integer that is greater than n. ஸோ n factorial plus 1 இந்த இன்டீஜரோட ப்ரைம் டிவைசர், ஓகேவா? இந்த இன்டீஜரோட ப்ரைம் டிவைசர் வந்து ஒரு ஆட் நம்பர் அப்படின்ட்டு சொல்லணும். அது வந்து என்னை விட பெருசாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அந்த ப்ரைம் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு ஆட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம், ஓகேவா? இந்த ப்ரைம் டிவைசர் இருக்குல்ல, இந்த ப்ரைம் டிவைசரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் அப்படின்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா வந்து n ஃபேக்டோரியல் வந்து ஈவன் நம்பர் அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா n ஃபேக்டோரியல்னால் என்னது? 1 × 2 × 3 × எக்ஸெட்ரா n. அப்போ 2ஓட மல்டிப்புளாக வருதா? அதனால் வந்து n ஃபேக்டோரியல் வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ n ஃபேக்டோரியல் ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால n ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1ங்கிறது வந்து கண்டிப்பாக எப்படிப்பட்ட நம்பராக இருக்கும் அப்படின்னா வந்து ஆட் நம்பராக இருக்கும். n factorial plus 1 odd number அப்படிங்கிறதுனால 2 does not divide n factorial plus 1 அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ 2 வந்து n factorial plus 1 வந்து டிவைட் பண்ணாது அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ 2 டிவைட் பண்ணாது அப்படிங்கிறதுனால ப்ரைம் டிவைசர் ஆஃப் n factorial plus 1 வந்து கண்டிப்பாக எப்படிப்பட்ட நம்பராக இருக்கும் அப்படின்னா வந்து ஆட் நம்பராக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த ஆட் நம்பர் வந்து கிரேட்டர் தேன் n அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ அந்த ப்ரைம் டிவைசரை வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கலான்னா வந்து pi அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து pi கிரேட்டர் தேன் nன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். சப்போஸ் நம்ம pi வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு n அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். pi less than or equal to n எடுத்துக்கிட்டு லெட்டு பியோட ஃபார்மை இந்த n ஃபேக்டோரியல் ப்ளஸ் 1 வந்து நம்ம p அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக pi வந்து n ஃபேக்டோரியலை வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு தெரியும். ஏன்னா n ஃபேக்டோரியலில் ஒரு நம்பர் தான் வந்து இந்த ப்ரைம் நம்பர். ஸோ pi வந்து n ஃபேக்டோரியலை வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு தெரியும். அதை மாதிரி கண்டிப்பாக pi வந்து பிங்கிற நம்பரையும் வந்து டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம கம்பைன் பண்ணோன்னா இந்த pi வந்து p மைனஸ் n ஃபேக்டோரியலையும் வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்லலாம். pi வந்து பியையும் டிவைட் பண்ணுது, pi வந்து n ஃபேக்டோரியலையும் டிவைட் பண்ணால் pi வந்து p மைனஸ் n ஃபேக்டோரியலையும் வந்து கண்டிப்பாக டிவைட் பண்ணும். ஆனால் இதுலேருந்து p மைனஸ் n ஃபேக்டோரியல் என்னதுன்னா வந்து 1. அப்போ pi வந்து என்னது டிவைட் பண்ணுன்னா 1 டிவைட் பண்ணுங்கிற மாதிரி வந்துடும். pi வந்து 1 டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா 1 டிவைட் பண்ணக்கூடியது 1 மட்டும்தான். அப்போ பிஐயோட வேல்யூ வந்து 1ன்னு கிடச்சிரும். ஆனால் வந்து பிஐங்கிறது வந்து ப்ரைம் நம்பர்னாலே 1 விட பெருசு. ஸோ அப்போ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனை வந்து கொடுக்குது. ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது அப்படின்னா பிஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்னன்னு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வருது. அப்போ கண்டிப்பாக வந்து பிஐ வந்து கிரேட்டர் தேன் என் அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, பிஎன்னுங்கிறது வந்து nth ப்ரைம் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா தென் பிஎன் கிரேட்டர் தேன் 2n minus 1 வேர் n greater than or equal to 5 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். pn வந்து 2n minus 1 விட பெருசு அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நம்ம இண்டக்ஷன் மெத்தடில் வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இண்டக்ஷன் மெத்தடில் ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு n ஈக்குவல் டு 5ன்னு எடுத்துக்கிடுவோம். n ஈக்குவல் டு 5னா 5th ப்ரைம் நம்பர் வந்து என்னன்னு பார்க்கணும். நமக்கு ப்ரைம் நம்பர்ஸ் தெரியும்ல, 2 3 5 7 11 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்னு தெரியுமா? அப்போ 5th ப்ரைம் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து 11. ஆல்சோ 2n மைனஸ் 1ல் என்னுக்கு பதிலாக 5ன்னு போட்டோம் அப்படின்னா 10 மைனஸ் 1 வந்து 9 அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ உங்களுக்கு P5 வந்து 11, இது 9 விட பெருசு, 9ங்கிறது தான் 2 × 5 - 1. அப்போ நமக்கு என்னது கிடச்சிருச்சுன்னா pn கிரேட்டர் தேன் 2n - 1 ஃபார் n ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறது வந்து கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு 5 அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன அசியூம் பண்ண போகிறோம் அப்படின்னா pk கிரேட்டர் தேன் 2k - 1 அப்படிங்கிறத வந்து n ஈக்குவல் டு கேக்கு வந்து அசியூம் பண்ணிவிட்டு n ஈக்குவல் டு k + 1க்கு வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ n ஈக்குவல் டு k + 1க்கு பார்த்தோம் அப்படின்னா சின்ஸ் pk + 1 இஸ் ஈவன், இப்போ pk
ப்ளஸ் 2 இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ பிகே ப்ளஸ் 2 என்னது வரும்னா அசம்ஷன் படி பிகே வந்து கிரேட்டர் தேன் 2k மைனஸ் 1 அப்படின்ட்டு சொல்லலாம். ப்ளஸ் 2 அப்படின்ட்டு வரும். அப்போ இது வந்து 2 இன்ட்டு கே மைனஸ் 1 ப்ளஸ் 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கலாம். ஸோ இப்போ பிகே ப்ளஸ் 1 பிகே ப்ளஸ் 1 இது வந்து ஒரு ஈவன் நம்பர் அப்படிங்கிறதுனால அப்போ அதுக்கு அடுத்த பாசிபிள் ப்ரைம் நம்பர் என்னவாக இருக்கும் அப்படின்னா பிகே ப்ளஸ் 2 தான் அடுத்த பாசிபிள் ப்ரைம் நம்பராக வந்து இருக்கும். பிகே ப்ளஸ் 1 பிகே ப்ளஸ் 1ங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பராக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு பாசிபிள் ப்ரைம் நம்பர் வந்து பிகே ப்ளஸ் 2வாக தான் வந்து இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பிகே ப்ளஸ் 1ங்கிறது வந்து கிரேட்டர் தேன் பிகே ப்ளஸ் 2 அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேவா? ஆனால் பிகே ப்ளஸ் 2 இஸ் கிரேட்டர் தேன் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்ட்டு எழுதியிருக்கோமா? அப்போ பிகே ப்ளஸ் 1ங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 2 இன்ட்டு கே ப்ளஸ் 1 மைனஸ் 1 அப்படின்ட்டு கிடச்சிருச்சு. தேர்ஃபோர் த ரிசல்ட் இஸ் ட்ரூ ஃபார் n ஈக்குவல் டு கே ப்ளஸ் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா none of the integer pn is equal to p1 p2 etc pn plus 1 is an is a perfect square. ஸோ இதில் எந்த இன்டீஜருமே வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். none of the integer pn is a perfect square அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து 2. இது வந்து நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிளியராகவே வந்து தெரியும். சரி, ஸோ இது p1 ஈக்குவல் டு 2ங்கிறதுனால p1 p2 எக்ஸெட்ரா பிஎன்னுங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு ஈவன் நம்பராக இருக்குமா? ஏன்னா p1ஓட வேல்யூ 2, 2ஓட மல்டிப்ளிகேஷன் எல்லாமே வந்து ஈவன் நம்பர். ஸோ p1 p2 எக்ஸெட்ரா pn வந்து ஈவன்கிறதுனால இது கூட ஒரு 1 ஆட் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஆட் நம்பராக இருக்கும். ஆனால் p1 p2 எக்ஸெட்ரா pn ப்ளஸ் 1 தான் வந்து என்னென்ன எழுதி வச்சுருக்கிறோன்னா pn அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். அப்போ pnனும் வந்து ஒரு ஆட் நம்பர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இப்போ டிவிஷன் அல்காரிதம் என்னதுன்னா எந்த பாசிட்டிவ் இன்டீஜரையுமே வந்து BQ + R அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுத முடியும். அதுதானே டிவிஷன் அல்காரிதம் நம்ம படிச்சிருக்கோம். அப்போ pnங்கிற இந்த நம்பரை வந்து நம்ம 4 இன்ட்டு K + R அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிடலாம். வேறு R வந்து 0 1 2 3. ஆனால் pn வந்து ஒரு ஆட் நம்பருங்கிறதுனால ஆரோட வேல்யூ வந்து 1 இருக்க முடியும் அல்லது வந்து 3 இருக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். சப்போஸ் R ஈக்குவல் டு 1ன்னு எடுப்போம். R ஈக்குவல் டு 1ன்னு எடுத்தால் என்னவாகும்னா உங்களுக்கு pnோட வேல்யூ வந்து 4k + 1 அப்படின்ட்டு எழுத முடியும். தட் மீன்ஸ் p1 p2 எக்ஸெட்ரா pn ப்ளஸ் 1ஓட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு 4k + 1 அப்படின்ட்டு எழுத முடியும். ரெண்டு பக்கமும் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா p1 p2 எக்ஸெட்ரா pnனை வந்து 4kவை 2 இன்ட்டு 2kன்னு எழுதிக்கலாம். ஆனால் p1ஓட வேல்யூ தானே வந்து 2, அதனால p2 p3 எக்ஸெட்ரா pnோட வேல்யூ வந்து 2k அப்படின்ட்டு எழுத முடியும். ஆனால் p2 p3 p4 எல்லாமே வந்து நமக்கு ஆட் நம்பர்ஸ்னு தெரியும். ஏன்னா இது எல்லாமே வந்து ப்ரைம் நம்பர் தானே. ப்ரைம் நம்பர்ஸு 2வை தவிர எல்லா ப்ரைம் நம்பருமே வந்து ஆடுங்கிறது நமக்கு தெரியுமா? அதனால p2 p3 p4 எக்ஸெட்ரா pn எல்லாமே வந்து ஆட் நம்பர்ஸுங்கிறதுனால இதனோட ப்ராடக்ட்டும் வந்து ஆடுன்னு கிடைக்கும். ஆனால் 2kங்கிறது வந்து ஒரு ஈவன் நம்பர். இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக எப்போவுமே ஆட் நம்பர் வந்து ஈவன் நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ அவங்க எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா R ஈக்குவல் டு 1ன்னு எடுத்ததுனால கான்ட்ரடிக்ஷன் வந்தது. அப்போ R வந்து 1க்கு ஈக்குவல் கிடையாது, R வந்து 3க்கு தான் ஈக்குவல் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ R வந்து 3க்கு ஈக்குவல்னால் pnோட ஃபார்மேட் வந்து 4k + 3 அப்படிங்கிறது தான் வந்து சொல்ல முடியும். ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும்னா இது பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொன்னால் போதும். ஸோ அப்போ நம்ம pn வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். s². தட் மீன்ஸ் இந்த 4k + 3 தான் இந்த s². அப்போ 4k + 3ங்கிறது வந்து ஒரு ஆட் நம்பர் அப்படின்னு நமக்கு தெரியும்ல. ஸோ pk + 3 ஆட் நம்பருங்கிறதுனால s² வந்து ஒரு ஆட் நம்பர் அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஓகேவா?
ஸோ எஸ் ஸ்கொயர் ஆட் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக எஸ்ஸும் வந்து ஒரு ஆட் நம்பராக தான் வந்து கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லுவோம். ஸோ எஸ் வந்து ஆட் நம்பராக இருந்துச்சு அப்படின்னா எஸ்ஸோட ஃபார்மேட்டை வந்து நம்ம 2a + 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ எஸ்ஸுங்கிறது 2a + 1ன்னா எஸ் ஸ்கொயருங்கிறது வந்து 2a + 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற மாதிரி எழுத முடியும். அப்போ நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா எஸ் ஸ்கொயருக்கு பதிலாக 4k + 3 அப்படிங்கிறத ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு போட்டோம் அப்படின்னா 4a² + 4a + 1 அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இந்த +1 இந்த சைடு வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4k + 2 = 4a² + 4a அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கமும் 2வை கேன்சல் பண்ணோன்னா 2a² + 2a = 2k + 1 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஈவன் நம்பர், இது வந்து ஒரு ஆட் நம்பர். ஸோ இதுவும் வந்து கான்ட்ரடிக்ஷன். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்ததுன்னா இந்த பிஎன்னை வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஸோ பிஎன் வந்து பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக வந்து இருக்காது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா 1/p1 + 1/p2 + எக்ஸெட்ரா 1/pn. இந்த டைப்பில் உள்ளது வந்து எப்போவுமே வந்து ஒரு இன்டீஜராக இருக்காது அப்படிங்கிறத வந்து சொல்லணும். இஸ் நெவர் அன் இன்டீஜர் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 1/p1 + 1/p2 + எக்ஸெட்ரா 1/pn அப்படிங்கிற இந்த நம்பரை வந்து நம்ம ஏ அப்படின்ட்டு எடுத்துக்க போகிறோம். ஏன்னு எடுத்துக்கிட்டு ரெண்டு பக்கமும் பியால் வந்து மல்டிபிள் பண்ணலாம். அப்போ p/p1 + p/p2 + எக்ஸெட்ரா p/pn = a × p அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு p1 அப்படிங்கிற நம்பர் வந்து ஏபியை வந்து டிவைட் பண்ணும். அதாவது இந்த நம்பரை p1ங்கிறது வந்து டிவைட் பண்ணும். அதை மாதிரி p1 வந்து டிவைட்ஸ் p/p2. அதை மாதிரி p1 டிவைட்ஸ் p/p3 எக்ஸெட்ரா p1 டிவைட்ஸ் p/pn. ஸோ இது எல்லாமே டிவைட் பண்ணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னா இந்த p1 டிவைட்ஸ் p - p2 - p3 எக்ஸெட்ரா pn இதையும் வந்து டிவைட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஆல்சோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா p1 டிவைட்ஸ் p/p1 அப்படிங்கிறது வந்து தெரியும். ஸோ இது தெரிஞ்சதுனால இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்னா p1 டிவைட்ஸ் p2 p3 எக்ஸெட்ரா pn அப்படின்ட்டு சொல்ல முடியும். பட் இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பருங்கிறது வந்து 2 எப்போவுமே இது வந்து ஆட் நம்பர்ஸ். 2 எப்போவுமே வந்து ஆட் நம்பரோட மல்டிப்ளிகேஷனை வந்து டிவைட் பண்ணாது. ஸோ இது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன். ஸோ எதனால் இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு அப்படின்னா இந்த 1/p1 1/p2 எக்ஸெட்ரா 1/pn வந்து ஒரு இன்டீஜராக எடுத்ததுனால இந்த கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. ஸோ இது வந்து இன்டீஜராக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராப்ளமில் வந்து நம்ம ரெப் யூனிட்டை பற்றி பார்ப்போம். ஸோ ரெப் யூனிட் RNங்கிறது என்னது அப்படின்னா டெஃபினிஷன் படி 10⁻n - 1/9. இது வந்து ஒன் வேர்டில் கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. RN = 10⁻n - 1 / 9. ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா என்னங்கிற ஒரு இன்டீஜர் வந்து எம்மை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா தென் R/n டிவைட்ஸ் R/m அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமை ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு லெம்மாவை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். என்னது அப்படின்னா x/m - 1ங்கிறது = x/n - 1 × x/k - 1 × n plus x/k - 2 × n plus எக்ஸெட்ரா x/n plus 1. இந்த ஃபார்முலாவை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் வந்து n டிவைட்ஸ் எம்னு கொடுத்துருக்கிறதுனால டிவைட்ஸ் டெஃபினிஷன் படி எம்மை வந்து நம்ம k × n அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணோன்னா x/kn
மைனஸ் ஒன்னுங்கிறது வந்து எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன் இன்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் வந்து அப்படியே வந்து வந்துடும். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ் பவர் கேஎன் மைனஸ் ஒன்னுங்கிறது வந்து எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு இந்த டேர்ம் அப்படின்ட்டு. இப்போ நமக்கு ஆர்என்னுக்கு ஃபார்முலா என்ன தெரியும்னா 10 to the power n minus 1/9 அப்படின்ட்டு தெரியும். அப்போது அதை மாதிரி ஆர் பவர் எம்முக்கு எப்படி எழுதிக்கலாம்னா 10 power m minus 1/9 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது ஆர்எம் பை ஆர்என் பார்த்தோம் அப்படின்னா அது 10 power m minus 1/10 power n minus 1 அப்படின்ட்டு எழுத முடியும். ஆனால் m equal to k என்ன, ஏன்னா n டிவைட்ஸ் m அப்படிங்கிறதுனால ஸோ இப்படி எழுதிடலாம். அப்போ 10 power kn minus 1க்கு பதிலாக நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். அப்போ 10 power n minus 1 இன்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ள டேர்ம் டிவைடடு பை 10 to the power n minus 1 அப்படின்ட்டு அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஆர்எம் டிவைடடு பை ஆர்என் அப்படிங்கிறது வந்து ப்ராக்கெட்டில் உள்ள ஒரு டேர்மாக கிடைக்கும். இது வந்து ஒரு இன்டீஜர், அதனால் நம்ம என்ன சொல்லிடலான்னா ஆர்என் டிவைட்ஸ் ஆர்எம் அப்படின்ட்டு சொல்லிடலாம். தேர்ஃபோர் n டிவைட்ஸ் எம்மாக இருந்துச்சுன்னா ஆர்என் டிவைட்ஸ் ஆர்எம் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளமோட வந்து Sieve of Eratosthenes செக்ஷன் வந்து முடியும். ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் என்னது அப்படின்னா வந்து கோல்பேக் கன்ஜெக்சர் அப்படிங்கிறது. ஸோ கோல்பேக் கன்ஜெக்சர் என்னது அப்படின்னா given any positive integer n there exist n consecutive integers all of which are காம்போசிட். ஸோ எந்த பாசிட்டிவ் இன்டீஜர் எடுத்தாலும் அதுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு கன்சிக்யூட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அது எல்லாமே வந்து காம்போசிட்டாக வந்து இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்கு வந்து இந்த இன்டீஜர்ஸை வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். n+1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2, n+1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 ப்ளஸ் எக்ஸெட்ரா n+1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் n+1 இந்த இன்டீஜர்ஸ் எல்லாமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணால் போதும் அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒரு கன்சிக்யூட்டிவான காம்போசிட் நம்பர்ஸ் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணால் போதும். ஸோ நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா n+1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 2 இது வந்து 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். n+1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் 3 அப்படிங்கிறது வந்து 3ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இப்படியே போச்சு அப்படின்னா n+1 ஃபேக்டோரியல் ப்ளஸ் n+1 பார்த்தோம் அப்படின்னா இது n+1ஆல் டிவைட் ஆகக்கூடிய ஒரு நம்பர். ஸோ இப்படி 2ஆல் 3ஆல் n+1ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னாலே அப்போ கரஸ்பாண்டிங்காக இது எல்லாமே என்னன்னு சொல்லிடலாம்னா வந்து காம்போசிட் நம்பர்ஸ் அப்படின்ட்டு வந்து சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவையான கன்சிக்யூட்டிவ் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ அப்போ இந்த கன்சிக்யூட்டிவ் காம்போசிட் நம்பர்ஸுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா 122, 123, 124, 125 இது வந்து கன்சிக்யூட்டிவ் காம்போசிட் நம்பர்ஸுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இதே மாதிரி வேறு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 24, 25, 26, 27 இது கன்சிக்யூட்டிவ் காம்போசிட் நம்பர்ஸ். அதை மாதிரி 32, 33, 34, 35 ஸோ இதுவும் வந்து கன்சிக்யூட்டிவ் காம்போசிட் நம்பர்ஸ். ஸோ இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா இங்கே 27 இருக்குது, இங்கே வந்து 32 இருக்குதா. அப்போ 27க்கும் 32க்கும் கேப்பு பார்த்தோம் அப்படின்னா 5 நம்பர் வந்து வருதா. ஸோ அப்போ இந்த நம்மளோட வேலை என்ன அப்படின்னா அவர் ப்ரொசீஜர் இஸ் கன்ஸ்ட்ரக்டிங் த கேப் பிட்வீன் த கன்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸ். இதை மாதிரி கன்சிக்யூட்டிவ் ப்ரைம் நம்பர்ஸுக்கு இடையில வந்து எவ்வளோ கேப்ஸ் வந்து அதிகபட்சம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கோல்பேக் கன்ஜெக்சர் அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லலாம். The first occurrence of prime graphs of specific length where all the intervening integers are composite have been subject to the computer searches. So கம்ப்யூட்டரில் வந்து இன்னும் சர்ச் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. இந்த கன்சிக்யூட்டிவ் கேப் வந்து எவ்வளோ இருக்குது அதிகபட்சம் அப்படின்ட்டு இன்னும் கண்டுபிடிக்கலை. For example, there is a gap of length 778. ஸோ கேப் வந்து 778 வரைக்கும் வந்து இருக்குது. எதுக்கு அடுத்து அப்படின்னா இந்த ப்ரைம் நம்பருக்கு அடுத்து. ஸோ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர். இந்த ப்ரைம் நம்பருக்கு அடுத்து 778 நம்பர்ஸ்க்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து வருது. No gap of this size exists between two smaller primes.
The largest effectively calculated gap between consecutive prime numbers has length 1132. ஸோ அதிகபட்சமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு அடுத்து 778க்கு அடுத்து தான் அடுத்த நம்பர் வருது அப்படின்ட்டு பார்த்தோமா ப்ரைம் நம்பர். இன்னும் லார்ஜஸ்ட் கேப் பார்த்தோம் அப்படின்னா இந்த நம்பருக்கு அப்புறம் 1132 நம்பருக்கு அப்புறம் தான் அடுத்த ப்ரைம் நம்பர் வந்து வருது. Interestingly, computer researchers have not identified gaps of every possible width up to 1132. ஸோ கம்ப்யூட்டர்னால் 1132 கேப்புக்கு அப்புறம் உள்ள நம்பர்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியல இது வரைக்கும் மேக்ஸிமமாக 1131 லெங்க்த்து உள்ள ப்ரைம் நம்பர் டிஸ்டன்ஸை தான் வந்து கண்டுபிடிச்சிருக்குது. அதுக்கு மேலே உள்ள நம்பர்ஸை வந்து இது வரைக்கும் கம்ப்யூட்டராலேயே வந்து கண்டுபிடிக்க முடியல. The smallest missing gap size is 796. ஸோ அப்போ இந்த கோல்பேக் கன்ஜெக்சர் என்னது அப்படின்னா that there is a prime gap for every integer 2k. ஸோ எந்த இன்டீஜர்ஸுக்கு இடையிலையுமே வந்து ப்ரைம் நம்பர்ஸ்க்கு இடையிலையுமே வந்து கேப் இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறது தான் வந்து இந்த கோல்பேக் கன்ஜெக்சர். So in a letter, Leonard Euler has specified that every even integer is the sum of two numbers that are either prime or 1. ஸோ லியோனார்ட் ஆய்லர் அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருந்தார் என்னதுன்னா எந்த இன்டீஜரையுமே நம்ம சம் ஆஃப் டூ ப்ரைம் நம்பர்ஸாக எழுத முடியும் அல்லது ஒன்னோட அடிஷனாக வந்து எழுத முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. எ சம்வாட் மோர் ஜென்ரல் ஃபார்முலேஷன் இஸ் தட் எவ்ரி இன்டீஜர் கிரேட்டர் தேன் 4 கேன் பி ரிட்டன் as sum of two odd prime numbers. That each odd number larger than 7 must be the sum of 3 odd prime numbers. So 4 விட கிரேட்டராக உள்ள நம்பர்ஸை வந்து sum of 2 odd prime numbers-ஆக எழுதிக்கலாம். அதை மாதிரி 7 விட பெருசாக உள்ள நம்பர்ஸை வந்து sum of 3 odd prime numbers-ஆக வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கோல்பேக் கன்ஜெக்ஷன். இதுதான் வந்து தியரி பார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் லெம்மா வந்து இம்பார்ட்டண்ட்டு. த ப்ராடக்ட் ஆஃப் டூ ஆர் மோர் இன்டீஜர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n + 1 இஸ் ஆஃப் த சேம் ஃபார்ம் அப்படிங்கிறத வந்து ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஒரு இன்டீஜர் இருக்குது, இதனோட ஃபார்மேட் வந்து 4n + 1. இன்னொரு இன்டீஜர் இருக்குது, இதனோட ஃபார்மேட்டும் இதே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா கிடைக்கக்கூடிய ஆன்சரும் இதே ஃபார்மேட்டில் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு கேங்கிற இன்டீஜரை வந்து 4n + 1 அப்படின்னும் k' இன்டீஜரை 4m + 1 அப்படின்னும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது 4 × 4nm அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அடுத்ததை மல்டிபிள் பண்ணால் 4n, அதுக்கு அடுத்ததை மல்டிபிள் பண்ணால் 4m + 1 அப்படின்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டு 3 டேர்ம்லேருந்து 4 பொதுவாக எடுத்தால் 4nm + n + mன்னு வரும், +1 தனியாக எழுதிக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு 4sன்னு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா அப்போ k' ஃபார்மேட்டும் வந்து இதே ஃபார்மேட்டில் தான் வந்து வரும். ஸோ இதுதான் வந்து இந்த லெம்மா. ஓகேவா? ஸோ இஃப் டூ இன்டீஜர்ஸ் ஆஃப் த ஃபார்ம் 4n + 1னா தென் அதனோட ப்ராடக்ட்டும் வந்து அதே ஃபார்மேட்டில் வந்து இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இதுவும் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டின். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள். ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.